வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தெர்மோஸ்டாட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தெர்மோஸ்டாட்டுங்கிறது டெம்பரேச்சர் கண்ட்ரோலிங் டிவைஸு. இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்சாலும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தெர்மோஸ்டாட் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, விண்டோ ஏர் கண்டிஷனர், அப்புறம் டீப் ஃப்ரீசர் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் தெர்மோஸ்டாட்டை ஒரு டிராயிங்காக வரைஞ்சிருக்கேன். உள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக வரைஞ்சிருக்கேன். இதை டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டில் உள்ளது பாடி, அண்ட் இது பார்த்திங்கன்னா சென்சார் எண்டில் பார்த்திங்கன்னா ஃபீலர் பல்பு இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இது பெல்லோங்கிறது என்னென்னா சுருங்கி விரியும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் இது பார்த்திங்கன்னா கான்டாக்ட்ஸ் இது ரெண்டும் டச் ஆகிறப்ப தான் நமக்கு பவர் போகுது. இந்த கான்டாக்ட்ஸில் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் கான்டாக்ட்ஸ், இது நகராது. இது பார்த்திங்கன்னா மூவபிள் கான்டாக்டு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ரிங்கு, இது டிஸ்க்கு, அண்ட் இது டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இது டிஃப்ரென்ஷியல் ஸ்க்ரூ. அண்ட் இது இன்புட் அவுட்புட் பவர் சப்ளை. நம்ம தெர்மோஸ்டாட்டுக்கு பவர் கொடுத்து பவர் எடுக்கிற பவர் சப்ளை. இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்க காம்பனன்ட்ஸு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடுத்து ஒன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட்டில் இது சென்சரு. இந்த சென்சார் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் பாக்ஸு கீழே சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபீலர் பல்பு ஃப்ரீசர் பாக்ஸில் போடுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதோட வேலை என்னென்னா டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறப்ப இதுக்குள்ளே ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் நேம் வாலிடைல் கேஸ் அப்படிம்பாங்க. வாலிடைல்ங்கிறது அதோட தன்மை என்னென்னா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதோட தன்மை வாலிடைல்னால் என்னென்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த கேஸோட அடர்த்தி கூடும். டெம்பரேச்சர் அதிகமாக வரப்போ என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த கேஸு எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இது பெல்லோ சுருங்கி விரியிறது. இந்த பெல்லோ ஆல்ரெடி சுருங்கி இருக்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இந்த பெல்லோ விரிய ஆரம்பிக்கும். விரிகிறப்ப இந்த மூவபிள் கான்டாக்ட் இதில் டச் ஆகாமல் இருக்க மூவபிள் கான்டாக்ட் நம்ம டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப அந்த வாலிடைல் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. பெல்லோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இந்த கான்டாக்ட்ஸை தள்ளுறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மூவபிள் கான்டாக்ட் ஃபிக்ஸட் கான்டாக்டில் டச் ஆகுது. டச் பண்ணுறப்ப நமக்கு பவர் இங்கே கொடுக்குறோம். இது கம்ப்ரஸரோட ஸ்டார்டிங் ரிலேக்கு போய் சேர்ந்துருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சர் ரீச் ஆனோன்னா என்ன ஆகும்னா கூலிங் கிடைக்க இந்த சென்சார் சென்ஸ் பண்ணி அந்த வாலடைல் கேஸ் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆனது குறைய ஆரம்பிச்சிடும். அடர்த்தி குறைய ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த பெல்லோ ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கிறப்ப ஆல்ரெடி இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் அழுத்திட்டு இருக்கு. இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் திரும்ப பழையபடி அழுத்துறப்ப இதில் டச்சில் இருக்கிறது மூவ் ஆகி ரிலீஸ் ஆகிறப்ப கம்ப்ரஸருக்கு பவர் போகல, கட் ஆஃப் ஆயிடுது. இப்போ இந்த சென்சார் பெல்லோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கான்டாக்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு டிஸ்க்கு, இது டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ. இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் எடுத்துக்கலாம். ரெஃப்ரிஜரேட்டரில் என்னென்னா நம்ம டெம்பரேச்சரை செட் பண்ணுறோம். சம்மர், வின்டர் இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்லாம் இருக்குது. 1 to 7 வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் நம்ம 7ல் செட் பண்ணுறோம் அப்படின்னா 7ல் செட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் கம்மியாக இருக்கும். நமக்கு என்னென்னா ஹை கூலிங் வேணுங்கிறப்ப இந்த டென்ஷன் அந்த ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் கம்மியாக இருக்குங்கிறப்ப ஃபீலர் பல்பு சென்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறப்பே இந்த இதோட அழுத்தம் அதிகமாக இருக்கும். வாலிடைல் கேஸோட அழுத்தம் அதிகமாகி பெல்லோ விரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரம் கான்டாக்ட் டச் ஆகிக்கும். ஒரு என்னென்னா நார்மலாக ஒரு -15 டிகிரி ஃப்ரீசருக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக வைக்கிறப்போ -15 டிகிரி வந்துடும். அடுத்து ஒரு 13 இல்லைனா 10 அந்த டிகிரி வரப்பே திரும்ப ஃபீலர் பல்ப் சென்ஸ் பண்ணி திரும்ப பெல்லோ விரிவடைஞ்சு இந்த மூவபிள் கான்டாக்ட் இதில் டச் பண்ணிடும். ஸோ பவர் கம்ப்ரஸருக்கு போயிட்டுருக்கும். அதனால் ஓவர் கூலிங்காக இருக்கும். அடுத்து வின்டரில் ரொம்ப கம்மியாக வைக்கிறோம், 1வது பாயிண்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கப்ப என்ன பண்ணுன்னா இந்த ஸ்ப்ரிங் இந்த மூவபிள் கான்டாக்ட் நல்லா அழுத்தி பிடிக்கும். அழுத்துறப்ப என்ன ஆகும்னா இந்த டச்சில் இருக்கிறது ரிலீஸ் ஆகி ரொம்ப தள்ளி தான் இருக்கும். நெக்ஸ்ட் எப்போ டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சர் ரீச் ஆகுதோ உள்ள ஃப்ரீசரில் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபீலர் பல்ப் சென்ஸ் பண்ணி அந்த வாலடைல் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இந்த பெல்லோ விரியிறப்ப திரும்ப பழையபடி மூவ் ஆகி டச் ஆகிறப்ப பவர் கம்ப்ரஸருக்கு போகுது. இந்த ப்ராசஸ் தான் ரெகுலராக இதுக்குள்ளே நடந்துட்டுருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க கேஸ் தான் வாலடைல்ங்கிற ஒரு கேஸு. அது வாலடைல்ங்கிறது அந்த கேஸோட தன்மை. ஸோ அது என்ன பண்ணுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப அதோட அடர்த்தி அதிகமாகும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இந்த பெல்லோவும் எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சு இந்த மூவபிள் கான்டாக்டை தள்ளும். இந்த ஸ்ப்ரிங் ப்ரெஷரையும் தாண்டி அதிக அழுத்தத்தில் இதை தள்ளும். இதுதான் நடக்குது. சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டரில் பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் ட்ராயிங்கில் போடல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சுக்கு சென்டராக டீஃப்ராஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும். டீஃப்ராஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் உள்ளே அதிகபட்சம் எவ்வளோ ஸ்ப்ரிங் டென்ஷன் கொடுக்க முடியுமோ அந்த டென்ஷனில் போய் ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதிகபட்ச டெம்பரேச்சர் வரப்போ இந்த வாலடைல் கேஸ் இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனோட ரொம்ப அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகி ரொம்ப அழுத்தம் கொடுக்குறப்ப
ரிலீஸ் ஆகி மூவபிள் கான்டாக்ட் திரும்ப டச் ஆகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல் கூலிங் இருக்குது, ஐஸ் ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணும். ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் குறைய ஆரம்பிக்கும். இந்த எக்ஸ்பெண்ட் ஆன பெல்லை வந்து அழுத்தி இந்த கான்டாக்டரை டச் பண்ண வைக்கும். ஒன்ஸ் நம்ம டீஃப்ராஸ்ட் அழுத்திட்டோம்னா ஒரு கண்டிப்பாக 12 hours ஆகும். 12 hours அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய முக்கியமான பார்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஸ்க்ரூ. இந்த டிஃப்ரென்ஷியல் ஸ்க்ரூ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து விண்டோ ஏசியில் செட் பண்ணுற தெர்மோஸ்டாட் அப்படின்னு வச்சுக்கோங்க. விண்டோ ஏர் கண்டிஷனரில் வந்து நம்ம வந்து 22 டிகிரி செட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் வந்து 22ல் ஓடுற மாதிரி செட் பண்ணுறோம் அப்படின்னா 22 ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆயிரும். கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு 3 டிகிரி டிஃப்ரென்ஷியலில் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஷியல் ஸ்க்ரூ வந்து ஃபேக்ட்ரியில் வந்து செட் பண்ணுறது 3 டிகிரி வித்தியாசத்தில் செட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா 22 ரீச் ஆன உடனே கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆயிரும். இது வந்து 22 ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலிங் சென்ஸ் பண்ணி இந்த நம்ம செட் பண்ண ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து இதோட அழுத்தத்தை விட இது அதிகமாக இருக்கும். இருக்கிறப்ப என்ன ஆகும்னா 22 ரீச் பண்ணோன்னா இந்த மூவபிள் கான்டாக்டரை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து அழுத்தி பிடிக்கும். இதோட டென்ஷன் பார்த்தீங்கன்னா கூலிங் ஆக இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பெல்லோட விரியோடைய தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப ஸ்ப்ரிங் டென்ஷன் அதிகமாக அழுத்துறப்ப இது விரிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிகிரி 22ன்னு வச்சுங்க, 23, 24, 25 5வது டிகிரி ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனோட இது சென்ஸ் பண்ணுற அந்த வாலட்டைல் கேஸோட அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கப்ப திரும்ப வந்து இந்த மூவபிள் கான்டாக்டர் க்ளோஸ் ஆகி திரும்ப கம்ப்ரஸருக்கு பவர் போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து 3 டிகிரிலேருந்து 0.5 டிகிரிக்கு குறைச்சி வைக்கிறோன்னு வச்சுங்க. இப்போ வந்து 22ல் இருக்குது, 22.5க்கு டிஃப்ரென்ஷியல் ஸ்க்ரூவை செட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா 22 ரீச் ஆனவுடனே கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22.5 வரதுக்கு ஒரு 30 செகண்ட் வந்தாவே போதும். ஒரு அரை நிமிஷம் வந்துச்சுனாவே உடனே வந்து ரீச் ஆயிரும். ரீச் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா திரும்ப கான்டாக்டர் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகிறப்ப கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ரொட்டீனாக கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கோம். ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு நிமிஷம் அரை நிமிஷத்துலேயே திரும்ப கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும், கட் ஆஃப் ஆகும், ஸ்டார்ட் ஆகும், கட் ஆஃப் ஆகும். இப்படியே ரொட்டீனாக போயிட்டு இருந்ததுன்னா கம்ப்ரஸர் வைண்டிங் ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் 3 டிகிரி டிஃப்ரென்ஷியலில் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் உடனே ஸ்டார்ட் ஆகிறதுல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா கம்ப்ரஸர் நார்மலாக ரன்னிங் டைமில் எடுக்கிற கரண்ட் ஆம்ஸ் வந்து ஒரு ஆம்ஸ் எடுக்குது. நார்மலாக ஃப்ரிட்ஜ் 1 ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் டைமில் வந்து 4 to 6 தடவை வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக எடுக்கும் கரண்ட் வந்து. இப்போ 1 ஆம்ஸ் எடுக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப கம்ப்ரஸர் ஸ்டார்டிங் வைண்ட் வந்து ரொம்ப இதாக பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் ஆம்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். 1 ஆம்ஸ் எடுக்கிற இடத்துல 4 to 6 ஆம்ஸ் எடுக்கும் ஸ்டார்டிங் டைமில். இப்போ இது ரொட்டீனாக இந்த மாதிரி கட் ஆஃப் ஆகி உடனே ஸ்டார்ட் ஆகிறப்போ கரண்ட் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக போகும். அது இல்லாமல் சீக்கிரம் ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்காக தான் 3 டிகிரி டிஃப்ரென்ஷியலில் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது நம்ம வந்து கையை வைக்க தேவையில்லை. இந்த டிஃப்ரென்ஷியல் வந்து ஃபேக்ட்ரியிலே ஸ்பிட் பண்ணி வரும். நம்ம அதில் எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரிஜினல் தெர்மோஸ்டாட் ஒன்று இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜில் டிஃபெக்ட் ஆன தெர்மோஸ்டாட்டு. ஸோ அதில் உள்ள பார்ட்ஸ்லாம் இதில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இது வந்து வேல்ஃபுல் ஃப்ரிட்ஜில் உள்ள தெர்மோஸ்டாட்டு. அண்ட் இப்போ நான் காமிச்ச சென்சாரு அண்ட் ஃபீலர் பல்பு, இதுதான் சென்சாரு. ஃபீலர் பல்பு பார்த்திங்கன்னா இதில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பாருங்கள், இதுதான் ஃபீலர் பல்பு. இது வந்து இன்னும் வந்து உருண்டையாக இருக்கும். ஸோ இது என்ன ஆச்சுன்னா கரைஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து ஒன்றும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருளை ஷேப்பில் இல்லை. இப்போ இதில் இதுதான் பிரச்சனை. இப்போ இதனால் என்னாச்சுன்னா கம்ப்ரஸர் கண்டினியூஸாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த தெர்மோஸ்டாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக மாற்றிருக்கேன்னா பெல்லோ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஓரளவு தெளிவாக தெரியும். ஸோ நான் சொன்ன இந்த பெல்லோ பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதுதான் அந்த பெல்லோ, இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தெளிவாக தெரியல. நான் அந்த பேப்பரை எடுத்துட்றேன், இந்த ஷீட்டை வந்து எடுத்துட்றேன். இப்போ வந்து இது கரெக்டாக ஜூம் ஆகும். இதுதான் அந்த பெல்லோ. இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு தான் நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ உள்ள டிஸ்க்கு அண்ட் ஸ்ப்ரிங் இருக்கும். சென்டரில் தான் மூவபிள் கான்டாக்ட்ஸு அண்ட் ஃபிக்ஸட் கான்டாக்ட் ரெண்டுமே இருக்கும். இது நான் வந்து பெருசாக ட்ராயிங் போட்டு காமிச்சிருக்கேன். இது உள்ள வந்து எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பெல்லோங்கிறது ஜஸ்ட் லைக் தட் இவ்வளோ தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு பார்ட்டு. நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த பார்ட்லேருந்து இது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பெல்லோ வந்து கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஒரு 1 mmக்கும் ரொம்ப கம்மியாக கூட இருக்கும் இடைவெளி. இப்போ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த பெல்லோ வந்து விரியறப்ப இந்த பக்கம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங் டென்ஷனோட இந்த பெல்லோ விரியறது வந்து அழுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா கட்டின் ஆகுது. அடுத்து வந்து கூலிங் இன்க்ரீஸ் ஆகிறப்ப திரும்ப இந்த பெல்லோ வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் ரொம்ப அழுத்தி பிடிக்கிறதுனால கட் ஆஃப் ஆகும். இதுதான் இதில் நடந்துகிட்ருக்கு. இதுதான் நான் காமிச்ச டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ. அடுத்து இது பார்த்திங்கன்னா
இதுதான் வந்து டீஃப்ராஸ்ட் பட்டனு. இதை வந்து ஒன்ஸ் அழுத்தி பிடிச்சி ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து கூலிங் இல்லாதனால இது ஹோல்டு ஆகாது. உள்ளே கூலிங் இருக்குது, ஃபுல் கூலிங்கில் இருக்குது அப்படின்னா நம்ம இதை அழுத்தி பிடிச்சிட்டோன்னா ஹோல்ட் ஆயிரும். ஸ்ப்ரிங் டென்ஷன் உள்ளதுலேயே அதிகமாக எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி நிற்கும். அடுத்து வந்து எப்போ ஃபுல்லாக கூலிங்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனோட அந்த பெல்லோட ப்ரெஷர் அதிகமாகிறப்ப அழுத்தி பிடிச்சி இந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு கான்டாக்ட்ஸ் வந்து டச் பண்ணி கம்ப்ரஸரை ரன் பண்ண வைக்கும். டிஃப்ரென்ஷியல் ஸ்க்ரூ இதில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த டிஃப்ரென்ஷியல் ஸ்க்ரூ. ஸோ இது வந்து ஃபேக்ட்ரி மேடு. இதை வந்து நம்ம கை வைக்கக்கூடாது, ஃபேக்ட்ரியில் செட் பண்ணி அனுப்புறது தான். காமனாக பார்த்தீங்கன்னா 3 டிகிரி செட் பண்ணியிருப்பாங்க. 3 டிகிரி டிஃப்ரென்ஷியலில் தான் இதை செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் ஃபால்ட் என்னென்ன வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். 2 வகையான ஃபால்ட்ஸ் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வந்து இந்த கான்டாக்ட்ஸ் மூவபிள் கான்டாக்டும் ஃபிக்ஸட் கான்டாக்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒட்டிக்கிட்டு ஸ்பார்க் ஆகி சால்டர் ஆகிருக்கலாம், ஒட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகுனா கம்ப்ரஸர் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். பவர் கண்டினியூஸாக போயிட்டுருக்கும், கட் ஆஃப் ஆகிறதுக்கு வேலையே இல்லாமல் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு ஃபால்ட்டு. அது ஒன்றும் பண்ண முடியாது, தெர்மோஸ்டாட் தான் மாற்றி ஆகணும். இன்னொரு ஃபால்ட் என்னென்னா இந்த பெல்லை ஒழுங்காக சென்சார் வந்து ஒழுங்காக நான் காட்டின மாதிரி அந்த பெல்லோட ஃபீலர் பல்பு வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கலாம். அப்படி இருந்து இதாச்சுன்னா இது வந்து க்ளோஸே ஆகாது, எந்த டைம்லையுமே க்ளோஸ் ஆகாது, கம்ப்ரஸர் ஸ்டார்ட்டே ஆகாது. இன்புட் பவர் கொடுத்தோம்னா அவுட்புட்டே வராது. இது ஒரு ஃபால்ட்டு. இது வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா தெர்மோஸ்டாட் தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ தெர்மோஸ்டாட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றி தான் ஆகணும். மாற்றுறதுக்கு முன்னாடி டீஃப்ராஸ்ட் பட்டன் இது ப்ரெஸ் பண்ணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணியிருந்ததுன்னா ஒரு 5 to 10 hours வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்த்து ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தெர்மோஸ்டாட்டை மாற்றலாம். இவ்வளோ தான் இந்த தெர்மோஸ்டாட்டோட ஃபங்க்ஷனு. இப்போ இந்த தெர்மோஸ்டாட்டில் வந்து என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு புரிஞ்சதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த டிராயிங் வந்து முழுக்க நானே வரைஞ்சது கிடையாது. இது வந்து ஹிந்தியில் வந்து கிரீஷ் ஷிண்டே அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஹெச்விஏசி டீச்சரு. ஸோ அவரோட வீடியோ வந்து நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இது அவர் போட்ட டிராயிங் தான். அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார், அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உங்களுக்கு ஏதாவது இன்னும் கிளாரிட்டியாக வேணும் அப்படின்னா கிரீஷ் ஷிண்டே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அவரோட சேனல் நேம் இதுதான். அதில் வந்து இவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இது ஹெச்விஏசி சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து தியரட்டிக்கலாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும், தியரட்டிக்கலாக வந்து அவர் சொல்லி தான் எனக்கு இது புரிஞ்சது. ஸோ அதை தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட டிராயிங்கே எடுத்து நான் வரைஞ்சிருக்கேன். இதில் நான் ஏதாவது தப்பாக கைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு மறக்காமல் என்ன காரணத்தினால டிஸ்லைக் பண்ணிங்க, என்ன தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலை வச்சு கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் கற்றுட்ருக்காங்க, லேர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான ஹோம் அப்ளையன்ஸ் ரிப்பேர் வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய அப்லோட் ஆகிருக்கு. ஸோ நம்ம சேனலை விசிட் பண்ணி புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்ம சேனலை விசிட் பண்ணி என்னென்ன வீடியோ இருக்குங்கிறத பார்த்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.